Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. டெல்லியில் பாஜக தலைவர் நிதின் நபீனை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்த நிலையில் சென்னை திரும்பியிருக்கிறார் அண்ணாமலை. புதிய அரசியல் இயக்கம் தொடங்க உள்ளதாக அறிவித்திருக்கும் அண்ணாமலை டெல்லியில் இருந்து சென்னை திரும்பியிருக்கிறார். டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாஜகவில் இருந்து விலகிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லியில் இருந்து தற்போது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். சென்னை விமான நிலையம் வந்த அவரை அவரது தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. புதிய அரசியல் இயக்கத்தை இன்று அண்ணாமலை துவங்கியிருக்கிறார். லீடர்ஸ் என்ற இயக்கத்தை தொடங்கி சில மணி நேரங்களிலே சுமார் 5 லட்சத்துக்கும் கூடுதலானோர் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில டெல்லியில் இருந்து அண்ணாமலை தற்போது விமானம் மூலம் சென்னை வந்திருக்கிறார். அவர் அண்ணாமலையை பாஜகவினர் உற்சாகமாக வரவேற்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. சற்று நேரத்துக்கு முன்பு அண்ணாமலை டெல்லியில் இருந்து வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையம் வந்த அவரை உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் டெல்லி சென்றிருந்தார். அவர் பாஜகவில் இருந்து ராஜினாமா செய்கிறார், புதிய கட்சி தொடங்குகிறார் என்ற தகவல் எல்லாம் கூறப்பட்டிருந்தது. அதற்கேற்ப தேசிய தலைவர் பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து 5 பக்க கடிதத்தை அளித்திருந்தார். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பொதுச் செயலாளர் TL சந்தோஷ் அவர்களை சந்தித்து பேசியிருந்தார் நேற்றைய தினம் டெல்லியில். அப்போது அவர்கள் அண்ணாமலையிடம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம், காத்திருக்க வேண்டும் என்று கூறியிருந்தால் தொடர்ந்து பிரதமர் மோடியை சந்தித்து பேச அண்ணாமலை திட்டமிட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லியில் முகாமிட்டிருந்த அண்ணாமலை தன்னுடைய ராஜினாமா முடிவில் சற்றும் பின்வாங்க போவதில்லை என்று உறுதியோடு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உடனடியாக டெல்லிக்கு வர வேண்டும் என தேசிய தலைமை உத்தரவிட்டிருந்தது. தொடர்ச்சியாக பாஜகவில் அடுத்த கட்டமாக அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் என்று ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் 12 மணி அளவில் தனது முகநூல் பக்கம் மற்றும் சமூக வலைதள பக்கத்துல தனது புதிய இயக்கத்தை துவங்கி அதை தற்போது வழிநடத்த போவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில புதிய இயக்கத்தை தொடங்கிய பிறகு முதல் முறையாக தற்போது சென்னை வந்தடைந்திருக்கிறார். பாஜகவில் முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர். அவர் மாநில தலைவராக மாற்றப்பட்டு 1.5 ஆண்டு காலம் எந்த ஒரு பதவியும் இல்லாமல் அண்ணாமலை இருந்து வந்திருக்கிறார். மேலும் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி, அதே போல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக முன்னெடுக்கப்படுவார் என்றதெல்லாம் கூறப்பட்டு வந்தது. ஆனால் எந்த ஒரு பாஜக சார்பில் அவருக்கு எந்த ஒரு பொறுப்பும் பதவியும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில நேற்று முன்தினம் டெல்லிக்கு அவர் சென்றிருந்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போல
தேசிய தலைவர்களாம் அவர் சந்திப்பதற்காக சென்றிருந்தார். அதன் பின்பு ராஜினாமா கடிதத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பாஜக தலைமையிடத்தில் டெல்லி மத்திய தலைமையிடத்திற்கு சென்று கூறியிருந்தார். இந்த நிலையில அவரது கடிதமானது ராஜினாமா கடிதமானது ஏற்கப்பட்டிருந்தது. மாநில தலைவராக அவர் பொறுப்பு வகித்திருந்தார். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதன் பின்பு நயினார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். இந்த நிலையில இன்றைய தினம் பாஜகவிலிருந்து தான் முழுவதுமாக விலகிக் கொள்வதாக கூறப்பட்ட சமூக வலைதளங்களில் கூறியிருந்தார். டெல்லியில் இருந்து தற்போது சென்னை வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் பாஜகவினுடைய தொண்டர்கள் அதே போன்று அவருடைய ஆதரவாளர்கள் அவரை சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சரியாக 7:45 மணிக்கு அவர் சென்னை விமான நிலையம் வந்திருந்தார். 1 மணி நேரத்துக்கு முன்பாக அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் அதிக அளவில் சென்னை விமான நிலையத்தில் குவிந்திருந்தனர். இந்த நிலையில தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு அண்ணாமலையை உற்சாகமான வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். செய்தியாளர் சந்திப்பு அவர் எதுவும் நடத்தப்படவில்லை. புதிய இயக்கத்தை தொடங்கி கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் அதிகமானோர் அந்த இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் சுமார் 1 ஆண்டு காலமாக அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில டெல்லியில் இருந்து சென்னை வந்த அண்ணாமலைக்கு தற்போது உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. பாஜகவின் தலைமை ஏற்று அண்ணாமலை மீண்டும் பாஜகவில் தொடருவாரா அல்லது அடுத்த கட்ட என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் இருந்து வந்தது. நேற்று முன்தினம் இரவு புதிய தகவல் வெளியாகியிருந்தது. அதில் பாஜகவில் இருந்து விலகிய அண்ணாமலை தனி கட்சி ஒன்று புதிதாக தொடங்க இருப்பதாகவும் அது மதர்சார்பற்ற கொள்கை கொண்ட கட்சியாகவும் தமிழ்நாட்டை அடிப்படையாக வைத்து இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கும் என்று முழுக்க இளைஞர்களை மையப்படுத்தி அந்த கட்சியை செயல்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை இன்று பிற்பகல் அவர் அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கட்சியாக இல்லாமல் ஒரு இயக்கமாக அவர் அறிவித்திருக்கிறார். அண்ணாமலையின் இந்த அதிரடி அறிவிப்பு என்னவாக இருக்கும் என்று தமிழக மக்களுக்கும் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர்களுக்கும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர். இந்த சூழலில்தான் அண்ணாமலையின் விலகலை பாஜக தலைமை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் மற்றும் தலைமையக பொறுப்பாளர் அருண் சிங் வெளியிட்டிருந்த அறிக்கையில பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீனின் அவர்கள் தமிழக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை Chettinad Cement, perfect concrete choice, 63 years of excellence. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.